Very happy morning to all. Sir, we have just completed the chapter optional tax regime and the default tax regime. Now, we will be seeing what are the tax rate applicable under the optional tax regime and the default tax regime. Okay, sir? Sir, two route sir income tax le one optional tax regime, rendavathu default tax regime. Right, sir? Optional tax regime la tax system number 1 individual HUF AOP BOI AJ. This is block system, my dear lovable students. Yarlam sir, individual HUF AOP BOI AJP. Right, sir? இந்த 5 பேருக்குமே tax rate ஒரே மாதிரி தான் இருக்கும். Surcharge ஒரே மாதிரி தான் இருக்கும். Health and education cess ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே ஆக்ட்ல அந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. சார் இந்த 5 பேர் இண்டிவிஜுவல் HUF AOP BOI AJP. அதுல இண்டிவிஜுவலோட ஏஜ் 60 இயர்ஸ் வரைக்கும் இருந்தா this is the tax rate. above 60 years 80 years வரைக்கும் இருந்தா இதான் tax rate. above 80 years இருந்தா இதான் tax rate. Are you really with me? Sir, if the age is up to 60 years 2.5 lakhs வரைக்கும் tax கட்ட வேண்டிய 2.5 lakhsக்கு மேல 5 lakhs வரைக்கும் எத்தனை percent tax? 5% tax. 5 lakhsக்கு மேல எத்தனை lakhs வரைக்கும்? 10 lakhs வரைக்கும் 20% tax. Right, sir? above 10 lakhs 30% tax. அப்புறம் நம்ம எக்ஸாம்ல அசஸி இண்டிவிஜுவலா இருந்தா முதல்ல எந்த ரூட்ல டிராவல் பண்றாங்கன்னு பாருங்க. ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிமா இல்ல டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமா. ரைட்டா? இன் கேஸ் ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிமா இருந்தா ஏஜ் இஸ் ரெலவென்ட். டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமா இருந்தா ஏஜ் இஸ் நாட் ரெலவென்ட். ரைட்டா? இன் கேஸ் ஏஜ் அப் டு எத்தனை இயர்ஸ் வரைக்கும் இருந்தா 60 இயர்ஸ் வரைக்கும் இருந்தாங்கன்னா 2.5 lakhs வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டிய 2.5 lakhs மேல 5 lakhs வரைக்கும் கேப் 2,50,000. அதுக்கு 5% போட்டீங்கன்னா 12,500 கம்ஃபர்டபிளா. 5 lakhs மேல 10 lakhs வரைக்கும் கேப் 5 lakh. 5 lakh ஓட 20% comes to 1 lakhs. That means up to 10 lakh rupees வரைக்கும் 1,12,500 is the tax payable for a normal person. Correcta? If the assessee is a senior citizen, assessee is a senior citizen na 60 வயசுக்கு மேல 80 வயசு கீழே. Are you really with me? Up to 3 lakh rupees வரைக்கும் basic exemption limit. 3 lakhs to 5 lakhs rupees வரைக்கும் gap எவ்வளவு lakh? 2 lakh. 2 lakh ஓட 5% 10,000 rupees tax payable. Sir, 5 lakhs to 10 lakh gap 5 lakhs. 5 lakhs into 20% 1 lakh. அப்படின்னா நார்மல் அசஸியா இருந்தா 1,12,500 வரைக்கும் tax கட்ட வேண்டிய இதே இது சீனியர் சிட்டிசனா இருந்தேனா அப் டு 10 lakhs வரைக்கும் கட் ஆஃப் என்னன்னா 1,10,000 is the what payable tax payable. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுனா 30% tax liability. Are you really with me? இதே இது நீங்க என்ன சிட்டிசனா இருந்தா சூப்பர் சீனியர் சிட்டிசனா இருந்தா ஏஜ் எவ்வளவு இயர்ஸ் ஆயிச்சு 80 years 5 lakhs வரைக்கும் tax கட்ட வேண்டிய above 5 lakhs to 10 lakhs at the rate of 20%. So the gap is 5 lakhs. So 5 lakh into 20% comes to 1 lakh. So up to how much lakh? 10 lakh is equal to 1 lakh and above 10 lakh is equal to 30%. So my dear lovable students, you just carry this. We are going to study block system. NSR block system. Individual, HUF, AOP, BOI, AJP. இந்த 5 பேருக்குமே அதுல இண்டிவிஜுவல் சார் இந்த 5 பேருமே ரெண்டு ரூட்ல டிராவல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒன்னு ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம், ரெண்டாவது ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிமா இருந்தா நீங்க என்ன பார்க்கணும்னா இண்டிவிஜுவல் சாதாரணமான ஆளா, சீனியர் சிட்டிசனா, சூப்பர் சீனியர் சிட்டிசனா. ரைட் சார்? சாதாரணமான ஆளா இருந்தா சார் அப் டு 2.5 lakhs நில்லு 2.5 lakhs to 5 lakh at the rate of 5%, 5 lakhs to 10 lakh at the rate of 20%, more than 10 lakh at the rate of that's it. இதே சீனியர் சிட்டிசனா இருந்தா basic exemption limit will change. up to 3 lakh rupees tax கட்ட வேண்டிய more than 10 lakh up more than 3 lakh up to 5 lakh 5%, more than 5 lakh up to 10 lakh 20%, more than 10 lakh 30%. ஒத்துக்கிறியா? இதே சூப்பர் சீனியர் சிட்டிசனா இருந்தா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டிய more than 5 lakhs up to 10 lakh 20% and more than 10 lakh 30%. comfortable. இவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட ஃபைனான்சியல் இயர் 1/4/2024 ல இருந்து 31/3/2025 இதுதானே நம்மளோட ஃபைனான்சியல் இயர். இன் கேஸ் வெரி நெக்ஸ்ட் டே 1/4/2025 தான் ஒருத்தருக்கு ஐதர் 60 இயர்ஸ் இல்லைன்னா எத்தனை இயர்ஸ் ஆகுது அப்படின்னா பர்த்டே 1/4 இருந்தா கூட இன்கம் டாக்ஸ் ஆக்ட் பதிலா பர்த்டே 31st மார்ச்னு வெச்சுக்கோ. ஆர் யூ ரியலி வித் மீ? தென் நீ ஒரு சீனியர் சிட்டிசனோ இல்ல சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசனோ நினைச்சு ஹையர் எக்ஸம்ஷன் லிமிட் ஆஃப் ஐதர் 3 lakh or 5 lakh நீ தாராளமா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆர் யூ ரியலி வித் மீ? Now coming to the super hot topic called as surcharge. Are you really with me?
வாட் இஸ் த சர்சார்ஜ் சார்? நான் ஒரு இண்டிவிஜுவலா இருக்கேன், HUF இருக்கேன், AOP இருக்கேன், BOI இருக்கேன், AJP இருக்கேன், எவ்வளோ எனக்கு சர்சார்ஜ் அப்ளிகபிள்? தட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டோட்டல் இன்கம். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர், உன்னோட டோட்டல் இன்கம் 50 lakhs வரைக்கும் தான் இருக்குன்னா நீ சர்சார்ஜே கட்ட வேண்டிய 50 lakhsக்கு மேல எத்தனை கோடி வரைக்கும்? 1 crore வரைக்கும் எத்தனை % சர்சார்ஜ்? 10% ஆன் டாக்ஸ். டாக்ஸ் ஆன் டாக்ஸ் தான் என்னன்னு சொல்றது. அப்ப நீ டாக்ஸுக்கு மேல தான் என்ன பே பண்ணணும்? சர்சார்ஜ் பே பண்ணணும். சார் என்னோட டோட்டல் இன்கம் 1 கோடி தாண்டிருச்சு சார், அப் டு எத்தனை crore வரைக்கும்? 2 crore வரைக்கும் 15% ஆஃப் டாக்ஸ். 15% ஆஃப். அப்ப இந்த 5 பேருக்கு சொல்லுங்க, இண்டிவிஜுவல், HUF, AOP, BOI, AJP. If the total income is up to 50 lakh, nil. More than 50 lakh up to 1 crore, 10%. More than 1 crore up to 2 crore, 15%. In case more than 2 crores மேல தாண்டறதா இருந்துச்சுனா we have to analyze the total income. We have to analyze the, சார் இந்த டோட்டல் இன்கத்தை நீ ரெண்டா பிரிச்சுக்கணும். நம்பர் 1 ஸ்பெஷல் இன்கம் அண்ட் த நார்மல் இன்கம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இன்கம்? என்ன இன்கம் சார்? ஆல்வேஸ் ஸ்பெஷல் இன்கத்துக்கு மேக்ஸிமம் 15% தான் சர்சார்ஜ். ஸ்பெஷல் இன்கத்துக்கு 15% மேல சர்சார்ஜ் பே பண்ண வேண்டிய. அப்ப டோட்டல் இன்கம் மோர் தேன் எத்தனை crore? 2 crore. அப்ப 2 கோடிக்கு மேல டோட்டல் இன்கம் போகுதுனா அட் இட் இன்க்ளூட்ஸ் டிவிடெண்ட், கேபிட்டல் கெயின், 111A, 112A அண்ட் ஸ்பெஷல் இன்கம்னா அந்த ஸ்பெஷல் இன்கத்துக்கு மட்டும் எத்தனை % பே பண்ணு? 15% பே பண்ணு. இப்போ ஒரு டோட்டல் இன்கம் ஒரு 4 கோடி வருதுன்னு வெச்சுக்கோ. அந்த 4 கோடியை ரெண்டா பிரி சார். ஒன்னு ஸ்பெஷல் இன்கம் அண்ட் அதர் than ஸ்பெஷல் இன்கம். ஸ்பெஷல் இன்கத்துக்கு எப்பவுமே மேக்ஸிமம் சர்சார்ஜ் 15%, both under the default tax regime and also under the optional tax regime. Appreciate பண்றியா? இப்ப other income analyze பண்ணு. Other income, that is remaining total income, which is otherwise called as total income excluding what income? Special income. அதாவது உன்னோட total incomeல இருந்து special income மைனஸ் பண்ணாதானே other income கிடைக்கும். That other income is up to எவ்வளவு crores இருந்தா? 2 crores இருந்தா. 2 கோடி வரைக்கும் தான் எனக்கு other income இருக்கு. யாரை சேர்க்காம? ஸ்பெஷல் இன்கத்தை சேர்க்காம. அப்படின்னா 15% டாக்ஸ் ஆன் த ரிமைனிங் இன்கம். அப்போ நீ சர்சார்ஜ் 2 கோடி வரைக்கும் எவ்வளவு பே பண்ணா போதும்? 15% பே பண்ணா போதும். ஆனா அதர் இன்கம், தட் இஸ் யாரை சேர்க்காம? ஸ்பெஷல் இன்கத்தை சேர்க்காம. தட் இஸ் ரிமைனிங் டோட்டல் இன்கம். தட் இஸ் டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங். இன்கேஸ் எத்தனை கோடிக்கு மேல இருக்கு? 2 கோடிக்கு மேல இருக்கு. ஆனா எத்தனை கோடி வரைக்கும் இருக்கு? 5 கோடி வரைக்கும் இருக்குன்னா 25% டாக்ஸ் ஆன் த ரிமைனிங் இன்கம். அந்த அதர் இன்கத்துக்கு எத்தனை % கட்டு? 25% கட்டு. சர்சார்ஜ். Are you really with me? Sir, the next one, other income excluding the what income? Special income. யாரை சேர்க்காம? ஸ்பெஷல் இன்கத்தை சேர்க்காம அதர் இன்கம் எத்தனை கோடிக்கு மேல போகுதுன்னா higher surcharge limit of 37%. This higher slab of 37% எந்த tax regimeல கிடையாது? default tax regimeல கிடையாது. The maximum tax rate under the surcharge rate under the default tax regime is 25%. Settle. அப்ப நீ என்ன பார்க்கணும்னா சர்சார்ஜுக்காக டோட்டல் இன்கத்தை பார்க்கும்போது டோட்டல் இன்கத்தை ரெண்டா பிரிச்சிரு. அப் டு 2 crores மோர் தேன் 2 crores. Are you really with me? அப் டு 2 crores தான் உன்னோட டோட்டல் இன்கம் இருக்குன்னா அந்த டோட்டல் இன்கத்துக்குள்ள ஸ்பெஷல் இன்கம் இருக்கா, அந்த டோட்டல் இன்கத்துக்குள்ள அதர் இன்கம் இருக்கான்னு அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Are you really with me? up to 50 lakhs நீ சர்சார்ஜே கட்ட வேண்டிய. more than 50 lakhs up to 1 crore வரைக்கும் 10% சர்சார்ஜும், more than 1 crore up to 2 crore வரைக்கும் 15% சர்சார்ஜும். that means if the total income is up to 2 கோடியா இருந்தா either 10% or 15% as the, பட் உன்னோட டோட்டல் இன்கம் 2 கோடி தாண்டி போறதா இருந்தா, அதாவது ஸ்பெஷல் இன்கமும் அதர் இன்கமும் சேர்த்து 2 கோடி தாண்டி போறதா இருந்தா டோட்டல் இன்கத்தை ரெண்டா பிரிச்சுக்கோ. ஒன்னு ஸ்பெஷல் இன்கம் அண்ட் தி வாட்? அதர் இன்கம். அந்த ஸ்பெஷல் இன்கத்துக்கு ஆல்வேஸ் சர்சார்ஜ் அட் தி ரேட் ஆஃப் 15%. அப்ரிஷியேட் பண்றியா? இப்ப அதர் இன்கத்தை நீ என்ன பண்ணுனா அனலைஸ் பண்ணு. இஸ் அதர் இன்கம் அப் டு 2 crore 15% சர்சார்ஜ் கட்டிரு. ஓகேவா? அதர் இன்கம் மோர் தேன் 2 crore அப் டு 5 crore இருந்தா 25% surcharge கட்டிரு. சார் if the other income more than 5 crore இருந்தா 37% surcharge கட்டிரு. that higher limit is applicable only under the optional tax regime and not under the. Are you really with me? That's it. The first one, individual, HUF, AOP, BOI, AJP ஓட tax rate முடிஞ்சு போயிச்சு, surcharge முடிஞ்சு போயிச்சு. come to the what? tax rate in case of what? company. கரெக்டா? சார் நான் எந்த ரூட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன்? ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீ டொமஸ்டிக் கம்பெனியா இல்ல ஃபாரின் கம்பெனியா பார்க்கணும். ஹலோ சார், ஃபாரின் கம்பெனியா இருந்தா 40%. ஃபாரின் கம்பெனியா இருந்தா இதே டொமஸ்டிக் கம்பெனி ஸ்மால் கம்பெனியா இருந்தா 25%, பிக் கம்பெனியா இருந்தா 30%. Are you really with me?
சார் உன்னோட டர்ன் ஓவர் 400 கோடி 400 crores தாண்டலேனா யூ ஆர் வாட் கம்பெனி, ஸ்மால் கம்பெனி. அப்படின்னா கம்மி டாக்ஸ் கட்டினா போது எத்தனை % டாக்ஸ் கட்டு, 25%. உன்னோட டர்ன் ஓவர் எத்தனை கோடி தாண்டுச்சுன்னா 400 crores தாண்டிச்சுன்னா யூ ஆர் a big company, pay tax at the rate of 30%. Are you really with me? இப்ப கம்பெனிக்கு என்ன வரும் சார், சர்சார்ஜ் வரும். ரெண்டு டைப் ஆஃப் கம்பெனி இருக்கா, ஒன்னு டொமஸ்டிக் கம்பெனி இருக்காங்க, ரெண்டாவது ஃபாரின் கம்பெனி இருக்காங்க. கரெக்டா? கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா 1 crore வரைக்கும் சர்சார்ஜ் கட்ட வேண்டிய, more than 1 crore up to how much crore, 10 crore எவ்வளவு % சர்சார்ஜ், 7% சர்சார்ஜ். அப்ரிஷியேட் பண்ற நீ. இன் கேஸ் 10 crore என்ன ஆவறதா இருந்தா, எக்ஸீட் ஆவறதா இருந்தா 12% is the surcharge. கம்ஃபர்டபிள். இதே இது ஃபாரின் கம்பெனி கிட்ட இருந்து ஆல்ரெடி நம்ம எவ்வளவு வாங்கியாச்சு, 40% வாங்கியாச்சு. இதுக்கு மேல நீ 12% என்ன கட்டுன்னு சொன்னா, சர்சார்ஜ் கட்டுன்னு சொன்னா இந்தியா விட்டு ஓடி போயிடுவான். கரெக்டா? அதனால 1 கோடிக்கு மேல எத்தனை கோடி வரைக்கும், 10 crore வரைக்கும் 2% சர்சார்ஜ் கட்டு, 10 கோடிக்கு மேல 5% சர்சார்ஜ் கட்டு. That's it. Company tax rate and company surcharge under the what tax regime? Optional tax regime comes to an. இப்ப நெக்ஸ்ட் வர்ற மேன், இப்ப நான் எப்படி சொன்னேன், இண்டிவிஜுவல், HUF, AOP, BOI, AJP. This is set number 1. Set number 2 is company. அதுல தான் டொமஸ்டிக் கம்பெனி and the set number 3 man, partnership firm, LLP and local authority. ஓகேவா? பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருந்தாலும் சரி, எல்எல்பியா இருந்தாலும் சரி, லோக்கல் அத்தாரிட்டியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன்ங்கிற கான்செப்டே. அதனால ஃபிளாட் ரேட் ஆஃப் how much %, 30%. அப்ரிஷியேட் பண்றியா? அண்ட் அவங்களுக்கு சர்சார்ஜ் எவ்வளவு %, 12%. இஃப் த டோட்டல் இன்கம் இஸ் மோர் தேன் 1 crore, அது 1 கோடியிலிருந்து 10 கோடியா இருந்தாலும் சரி, மோர் தேன் 10 கோடியா இருந்தாலும் சரி, இந்த 3 பேருக்குமே 12% இஸ் த சர்சார்ஜ். கம்ஃபர்டபிள். Now coming to the next assessee man, what society? Cooperative society. Cooperative society na ஒரு corporation இல்ல இன்கம் டாக்ஸ் கட்டந்து. ஹலோ சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா ₹1 கோஆபரேட்டிவ் சொசைட்டி இன்கம் சம்பாதிச்சா கூட என்ன கட்டிதாகணும், டாக்ஸ் கட்டிதாகணும். அப்ப டோட்டல் இன்கம் அப் டு எவ்வளவு ரூபீஸா இருந்தா, 10,000 இருந்தா எவ்வளவு %, 10%. மோர் தேன் 10,000 அப் டு 20,000 ரூபீஸா இருந்தா 20%. மோர் தேன் 20,000 ரூபீஸா இருந்தா 30%. அப்ரிஷியேட் பண்ற நீ. சார் எப்படி கம்பெனியோட சர்சார்ஜோ அதே மாதிரி தான் கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட சர்சார்ஜும். மேபி ரெண்டும் சிசியில் ஆரம்பிக்கிறதா இருந்தனால ரெண்டு பேருக்குமே 7% or 12% as the, are you really with me? அது இல்லாம ரெண்டு பேருக்குமே ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் at the rate of 4%. டெக்னிக்கலி எல்லாருக்குமே ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் எவ்வளவு % தான், 4% தான். சார் இன்கம் டாக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் இன்கமா இருந்தாலும் சரி, டாக்ஸ் பேயபிளா இருந்தாலும் சரி, ரெண்டுமே நியரஸ்ட் டு த 10 ரூபாய்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். கரெக்டா? ஐடிடியா இருந்தா நியரஸ்ட் டு த 1 ரூபீஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். கரெக்டா இல்லையா? That's it with regard to the tax rate for the cooperative society. Okay sir, இப்போ சர்சார்ஜ் நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க இல்லையா? சர்சார்ஜ் பொறுத்த வரைக்கும் 50 lakhs ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் 50 lakhs வரைக்கும் தான் உங்களுக்கு டோட்டல் இன்கம் இருக்குன்னா நீ சர்சார்ஜே கட்ட வேண்டிய. ஆனா 50 lakhsக்கு மேல எத்தனை கோடி வரைக்கும், 1 crore வரைக்கும் போச்சுன்னா 10%. சார் 1 கோடிக்கு மேல 2 கோடி வரைக்கும்னா 15%. 2 கோடிக்கு மேல 5 கோடி வரைக்கும்னா 25%. சார் 5 crores மேலனா 37%. இதான் சர்சார்ஜ் ரேட் அண்டர் ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம். சிலவங்களுக்கு என்ன ஆகும்னா சார் 50 ஒரு ஆளுக்கு 49 lakhs தான் டோட்டல் இன்கம் இருக்குன்னா அவன் சர்சார்ஜே கட்ட வேண்டிய, 50 lakhs தான் டோட்டல் இன்கம் இருக்குன்னா சர்சார்ஜே கட்ட வேண்டிய. சிலவங்களுக்கு 50 lakhs பிளஸ் ஒரு 10,000 rupees எக்ஸ்ட்ரா வருதுன்னு வெச்சுக்கோ. அந்த 10,000 rupees என்ன வந்ததுனால, எக்ஸ்ட்ரா வந்ததுனால சார் எக்ஸ்ட்ரா சர்சார்ஜ் ஆஃப் 10% கட்ட வேண்டியதா இருக்கா. இட் வில் பி a real burden to the என்ன பேயர். அப்ப what government is saying that if there is a minor increase in the income and if because of that increase in the income நீங்க என்ன கட்ட வேண்டியதா இருக்குனா, சர்சார்ஜ் கட்ட வேண்டியதா இருக்குனா, you can enjoy what relief, marginal relief. எப்படி நீங்க மார்ஜினல் ரிலீஃப் கால்குலேட் பண்ணனும்னா முதல்ல சார் 50 lakh 10,000க்கு என்ன கால்குலேட் பண்ணிருங்க, டாக்ஸ் கால்குலேட் பண்ணிருங்க. தென் 50 lakh 10,000 ஸ்டெப் நம்பர் 2ல ரெண்டா பிரிச்சிருங்க. 50 lakhsக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணுங்க, பிளஸ் 10 lakhs அப்படியே இன்கமா ஆஃபர் பண்ணிருங்க. கரெக்ட்டா? அப்ப வாட் அசஸி இஸ் சேயிங் தட் நான் பண்ண தப்பு என்னன்னா ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சேன். கரெக்ட்டா? அதனால நீங்க எனக்கு 10% சர்சார்ஜ் போடுறீங்க, இல்லனா 15% சர்சார்ஜ் போடுறீங்க, இல்லனா 25% சர்சார்ஜ் போடுறீங்க, இல்லனா 37% சர்சார்ஜ் போடுறீங்க. அப்ப ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணனும்னா, இப்போ நான் சர்சார்ஜோட பே பண்ணனா 10%,
இப்போ என் கேஸ் என்னோட டோட்டல் இன்கம் 50 lakhs இருந்துச்சுன்னா சர்சார்ஜே பே பண்ண வேண்டிய, அப்போ நான் 0% சர்சார்ஜை மைனஸ் பண்ணணும். அப்போ டாக்ஸ் கால்குலேட் பண்ணுங்க 50 lakh 10,000 இன்க்ளூடிங் சர்சார்ஜ் அட் த ரேட் ஆஃப் 10% minus calculate the tax on sir 50 lakhs excluding the surcharge. புரியுதா? பிளஸ் அந்த உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இன்கம் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்களோ அது அப்படியே என்னவா ஆஃபர் பண்ணிருங்க, இன்கமா ஆஃபர் பண்ணிருங்க. ரைட் சார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த 2 ஸ்லாபில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 கோடி வருமானம் வந்திருந்தா நீங்க 15% சர்சார்ஜ் பே பண்ணுமா? இதே இது 2 கோடி and 1 lakh rupees எக்ஸ்ட்ரா வந்திருந்தா இந்த 15% சர்சார்ஜ் 25% சர்சார்ஜா மாறி இருந்திருக்கும். கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா 2 கோடி 1 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. பிளஸ் 25% என்னத்தையும் ஆட் பண்ணுங்க, சர்சார்ஜையும் ஆட் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் பேயபிள் கிடைக்குமா? மைனஸ் 2 கோடி 1 லட்சத்தை 2ஆ பிரிச்சிருங்க. 2 கோடி ரூபாய்க்கு டாக்ஸும் அதுக்கு மேல 15% சர்சார்ஜும் கால்குலேட் பண்ணுங்க. அதாவது ஜஸ்ட் பிஃபோர் இருக்கிற ஸ்டெப். இப்போ நீங்க இந்த ஸ்டெப்ல விழுந்தீங்கன்னா 10 - 0 பண்ணுங்க. இந்த ஸ்டெப்னா 15 - 10, இந்த ஸ்டெப்னா 25 - 15, இந்த ஸ்டெப்னா 37 - 25. அப்ரிஷியேட் பண்ண முடியுதா? அதாவது நீங்க முதல்ல டோட்டல் இன்கம் இன்க்ளூடிங் த அப்ளிகபிள் சர்சார்ஜ் கால்குலேட் பண்ணுங்க. நம்பர் 2ல இன்கத்தை 2ஆ பிரிச்சுங்க. டோட்டல் இன்கம் ஃபார் த ஜஸ்ட் பிஃபோர் ஸ்லாப் சர்சார்ஜ் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. அப்ரிஷியேட் பண்றியா? இதை ரெண்டையும் நீங்க என்ன பண்ணிட்டு கால்குலேட் பண்ணிட்டு அந்த டிஃபரன்ஸை நீங்க என்ன ரிலீஃபா எடுத்துக்கலாம். அண்ட் நீங்க அந்த 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இல்ல 1 crore மேல இல்ல 2 கோடிக்கு மேல இல்ல 5 கோடிக்கு மேல நீங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு சம்பாதிச்சீங்களோ அது ஃபுல்லாவே என்னவா கட்டுங்க, டாக்ஸா கட்டுங்க. Are you really with me? This is what marginal relief in what? Surcharge. Now coming to 87A, my dear lovable students. 87A எல்லாருக்கும் கிடைக்காது. only யாருக்கு மட்டும் தான் கிடைக்கும்? ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்கும். என்ன இண்டிவிஜுவல்? அவங்களோட டோட்டல் இன்கம் எவ்வளோ எக்ஸீட் ஆகக்கூடாது? 5 lakhs எக்ஸீட் ஆகக்கூடாது. எவ்வளோ சார் எனக்கு 87 ரிபேட் கிடைக்கும்? ஐதர் 100% ஆஃப் த வாட் பேயபிள், டாக்ஸ் பேயபிள், ஆர் ஸ்டாட்யூட்டரி லிமிட் ஆஃப் 12,500, whichever is lower, whichever is. இப்போ நீ ஒரு நார்மல் பர்சனா இருக்கேன்னு வச்சுக்கோ, இண்டிவிஜுவலா இருக்க, ஃபர்ஸ்ட் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் சார் அப் டு 2.5 lakhs இல்ல, 2.5 lakhs to 5 lakhs கேப் 2,50,000. அந்த 2,50,000க்கு 5% போட்டேன்னா எவ்வளவு வருது? அதான் இந்த ஸ்டாட்யூட் லிமிட் ஆஃப் 12,500. கேன் ஐ ப்ரொசீட் சார்? சார் இதுல ஒரே ஒரு விஷயம் நீ என்ன மட்டும் கவனிக்கணும்னா 112A இன்கத்துக்கு அகைன்ஸ்டா 87A கிளைம் பண்ண முடியாது. So 87A rebate will not be applicable to long term capital gain covered under 112A. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா 112Aக்கு கட்டாயமா நீ டாக்ஸ் கட்டிதான் ஆகணும். உன்னால 87A ரிபேட் நாங்க கிளைம் பண்ண விட மாட்டோம். அப்ரிஷியேட் பண்றியா? எப்படி சார் டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும்? டாக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஏதாவது ஃபார்மேட் இருக்கா? இருக்கு சார். சார் உன்னோட டோட்டல் இன்கத்தை பாரு சார். டோட்டல் இன்கத்தை 2ஆ பிரி சார். ஒன்னு ஸ்பெஷல் இன்கம், ரெண்டாவது அதர் இன்கம். கரெக்டா? ஸ்பெஷல் இன்கத்துக்கு ஸ்பெஷல் ரேட்டும் அதர் இன்கத்துக்கு நார்மல் ரேட்டும் அப்ளை பண்ணி கால்குலேட் பண்றதுதான் பேசிக் டாக்ஸ் பேயபிள். என்னது? இன்கேஸ் இந்த டோட்டல் இன்கம் 50 lakhsக்கு மேலேயோ 1 crore மேலேயோ 2 crore மேலேயோ இல்ல 5 crore மேலேயோ போச்சுன்னா you are liable to pay என்னது? சர்சார்ஜ். சார் சர்சார்ஜ் இஸ் கால்ட் as tax on tax. சொல்ல பார்க்கலாம். tax on tax. அப்ரிஷியேட் பண்றியா? அப்ப பேசிக் டாக்ஸ் பேயபிள் கூட யார் ஆட் பண்ணேனா? tax on tax ஆட் பண்ணேனா உனக்கு சப் டோட்டல் வருமா? அதிலிருந்து இன்கேஸ் நீ ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவலா இருந்தேனா உன்னோட டோட்டல் இன்கம் 5 lakh எக்ஸீட் ஆவலேனா, ஹலோ சார், யூ ஆர் என்டைட்டில்ட் டு கிளைம் ரிபேட் அண்டர் NIA 87A. இன்கேஸ் நீ ஃபர்ஸ்ட் ஸ்லாப் ஆஃப் சர்சார்ஜ்ல விடுறதுக்கு பதிலா லைட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆனதுனால செகண்ட் ஸ்லாப் ஆஃப் சர்சார்ஜ்ல விடுறதா இருந்தா உனக்கு மார்ஜினல் ரிலீஃப் கிடைக்குமா? அப்ப அந்த மார்ஜினல் ரிலீஃப் என்ன பண்ணிக்கோ, மைனஸ் பண்ணிக்கோ. அருள் ரிலீஃப்மே அது கிடைச்ச இந்த 87A ரிலீஃபையும் மார்ஜினல் ரிலீஃபையும் என்ன பண்ணதுக்கு அப்புறம் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அட் த ரேட் ஆஃப் 4% ஆட் பண்ணும். கம்ஃபர்டபிள்? யூ வில் பி கெட்டிங் த நெட் டாக்ஸ் பேயபிள். ஹலோ சார், we have completed these questions in the class. That's it with regard to the revision of the optional NR regime. Next, number 2 is the default NR regime and tax regime. Sir, முதல்ல நான் block of assessee பத்தி பேச போறேன். யாரெல்லாம்? individual, HUF, AOP, BOI, AJP. Comfortable sir?
சார் இங்க பாருங்க சார், இப்போ நம்மளோட ஃபைனான்ஸ் ஆக்ட் சார், நியூ ஃபைனான்ஸ் ஆக்ட்ல ரேட் ஸ்லாப் ஹஸ் பீன் சேஞ்ச். ரேட் நீங்க பாத்தீங்கன்னா ரேட் வந்து 5%, தென் வாட் 10%, 15%, 20%, 30%. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சார், நீங்க ஒரு லிமிட் வரைக்கும் டாக்ஸே கட்ட வேண்டிய, தட்ஸ் வாட் அப் டு 3 lakh, அப் டு 3 lakh வரைக்கும் நீங்க டாக்ஸே கட்ட வேண்டிய. The next slab 3 lakhs to எவ்வளோ lakhs 7 lakh எவ்வளோ பர்சன்ட் 3 lakh to 7 lakhs na gap 4 lakh 4 lakh oda 5% 20,000 tax கட்டுங்க. Are you really with me? 7 lakhs to 10 lakhs gap 3 lakhs oda 10% 30,000 tax கட்டுங்க. Comfortable? The next limb 10 lakh to 12 lakh வரும் 2 லட்சம் ரூபாய் தான் கேப் இருக்கு. ஓகேவா சார்? 2 lakhs into 15% same 30,000 tax கட்டுங்க. அப்ரிஷியேட் பண்றீங்க. 12 lakh to 15 lakhs what is the gap? 3 lakh oda 20% 60,000 என்ன கட்டுங்க? டாக்ஸ் கட்டுங்க. Are you really with me? Above 15 lakh எவ்வளோ lakhs 30%. That means under the optional tax regime above 10 lakhs கே 30% வந்துரும். கரெக்டா? பட் அண்டர் த டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் 15 lakhsக்கு மேல தான் 30% அப்ளை ஆகும். புரியுதா? அதனால டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் டாக்ஸ் சிஸ்டம் என்னவா இருக்குன்னா பெனிஃபிட்டா இருக்கா? பட் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இங்க 15 lakhs வரைக்கும் உனக்கு டாக்ஸ் பேயபிள் டோட்டல் 1,40,000. அங்க 10 lakhs வரைக்கும் either 1,12,500 assessee age up to 60, 1,10,000 sir senior citizen and 1 lakh is the super senior citizen. புரியுதா? இங்க டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமா இருந்தா நீ ஏஜ பார்க்க கூடாது. Are you really with me? ஏஜுக்கும் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமுக்கும் என்னவே இல்ல. up to 3 lakhs அப்ப நம்ம எப்படி ரேட் எப்படி சொல்லு? டேஷ் சொல்லு. 5%, 10%, 15%, 20%, 30%. உயிரோட இருக்கியா? இந்த சைடுல வந்து up to 3 lakh, 3 lakh to 7 lakh, 7 lakhs to 10 lakh, 10 lakhs to 12 lakh, 12 lakh to 15 lakh, above 15 lakh. Are you really with me? But in case நீ default tax regimeல போறதா இருந்தா tax rate கம்மியா இருக்கா? ஏன்னா optional tax regimeல 10 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே 30% ஆரம்பிக்குது. கரெக்டா? இங்க 15 லட்சம் ரூபாய் வரைக்குமே நாங்க 20% தான் சார்ஜ் பண்றோம். ரைட்டா? அப்படின்னா you are enjoying a benefit in the tax rate. இந்த பெனிஃபிட்டை நீ என்ஜாய் பண்ணணும்னா ஹலோ சார் நீ சில பல டிடக்ஷன்ஸ் எடுக்க கூடாது. ஹலோ சார் என்ன சார் நீ டிடக்ஷன்ஸ் எடுக்க கூடாது? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில செல்ஃப் ஆக்கியூபைட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்னு இருக்குன்னு நீ என்ன பண்ணணும்னா மறந்துடணும். அதாவது செக்ஷன் 24B டிடக்ஷன் இருக்கு இல்லையா, which is 30,000 rupees or 2 lakh as the அது நீ டிடக்ஷனாவே எடுக்க கூடாது. அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினாலே ஐதர் லோப்பு இல்ல டீலோப், இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு. எந்த ரூட்ல? டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல. அப்போ சார் சம்டைம்ஸ் இந்த லோப்ல இருந்தோ இல்ல டீலோப்ல இருந்தோ உனக்கு லாஸ் வர என்ன இருக்கு? அந்த லாஸ் நீ இன்டரகேட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண கூடாது, கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ண கூடாது. அரோட வித் மீ. That means under the default tax regime house property நாலே இன்கம் மட்டும் தான் வரணும். லாஸ்ங்கற கான்செப்ட் வந்தா கத்தி எடுத்து குத்திடுவேன் நான். Are you really with me? I am coming to salary man. Under the head salary, entertainment allowance or professional tax இது ரெண்டும் நாங்க டிடக்ஷனா தர மாட்டோம். ஆனா ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம்ல இது ரெண்டும் நீ டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம். அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம்லயும் கிளைம் பண்ணலாம், டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்லயும் கிளைம் பண்ணலாம். ஆனா சேம் அமௌண்ட் மட்டும் நினைச்சிராத. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் தி ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம் எவ்வளோ? 50,000 and the default tax regime எவ்வளோ? 75,000. கம்ஃபர்டபிள். ஆனா என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸும் ப்ரொஃபஷனல் டாக்ஸும் எந்த ரூட்ல கிளைமே பண்ண முடியாது. அதென்ன லீவ் எடுத்துட்டு டூர் போற பழக்கம் அதெல்லாம் போக கூடாது. அருள் வித் மீ. லீவ் டிராவல் கன்செஷன் ஆர் லீவ் டிராவல் அசிஸ்டன்ஸ் நாங்க டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல எக்ஸம்ஷனா கிளைம் பண்ண விட மாட்டோம். அது என்னது? வீடுக்கு ரெண்டு பே பண்ற, நீ சொந்தமா வீடு வாங்கிக்கோ. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் நாங்க டிடக்ஷனா கிளைம் பண்ண மாட்டோம். ஆனா அலவன்ஸ் ஸ்பெஷல் அலவன்ஸ் அண்டர் செக்ஷன் 1014 இருக்கு பாத்தியா, அதையும் நாங்க டிடக்ஷனா கிளைம் பண்ண விட மாட்டோம். ஆனா டிடிடிசி கிளைம் பண்ணிக்கலாம். கரெக்டா? தட் இஸ் என்ன சார்? திவ்யா எம்ப்ளாயியா இருந்தா நீ என்ன பண்ணிக்கலாம்னா டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். தட் மீன்ஸ் பிளைண்ட் பர்சன் மேன். ஹலோ சார். நம்பர் 2 மேன், நீ டூர் டிராவல் எக்ஸ்பென்ஸ் ஒபிஷியல் பர்பஸ்க்காக செலவு பண்றேன்னா டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். டெய்லி அலவன்ஸ் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். கன்வேயன்ஸ் அலவன்ஸ் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். கரெக்டா?
ஆனா ஹெல்பர் அலவன்ஸ் ஏன் உனக்கு கை கால் வாதமா தனியா வேலை செய்ய முடியாதா டிடக்ஷன் தர முடியாது. அகாடமிக் அலவன்ஸ் சார் அகாடமியில் படிக்கும் போது யாரை பார்த்துட்டு இருந்தேன் டிடக்ஷன் தர முடியாது. டிராவலிங் அலவன்ஸ் டிடக்ஷனா எடுத்துக்கோ. அறுவல் வித் மீ டெய்லி அலவன்ஸ் டிடக்ஷனா எடுத்துக்கோ. அதெல்லாம் போட்டு வராது. யூனிஃபார்ம் எல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் போயிட்டு இருக்கு இப்போ சார். அதனால யூனிஃபார்ம் நாங்க டிடக்ஷன் தர வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கன்வேயன்ஸ் அலவன்ஸ் என்னவா எடுத்துக்கோ டிடக்ஷனா எடுத்துக்கோ. அண்ட் இன் அடிஷன் டு திஸ் திவ்யா எம்ப்ளாயிக்கு மட்டும் நாங்க என்ன கொடுப்போம்னா டிடக்ஷன் கொடுப்போம். அப்ரிஷியேட் பண்ற நீ. இதே இது நீ பிஜிபிபியோட ஹெட் எந்த ரூட்ல கால்குலேட் பண்றதா இருந்தா டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல கால்குலேட் பண்றதா இருந்தா இந்த 10AA SEZ இந்த கதையெல்லாம் பேசிட்டு வராது. நம்பர் அடிஷனல் டெப்ரிசியேஷன் நார்மல் டெப்ரிசியேஷன் வேணா கிளைம் பண்ணிக்கோ. ஆனா என்ன தர மாட்டோம் 33AB இந்த டீ காஃபி ரப்பர் டிடக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்காது சார். செக்ஷன் 35ல கான்ட்ரிபியூஷன் டு அவுட்சைடர்ஸ் கிடைக்காது. ஆனா இன்ஹவுஸ் ரிசர்ச் கிடைக்கும். Are you really with me? Very important point will be tested in examination. And 35A specified business 100% deduction claim பண்ண முடியாது. 35CCC ல deduction claim பண்ண முடியாது. ரைட் சார். IFOSங்கிற ஹெட்ல மைனர் இன்கம் சார் 1500 ரூபாய் per child நீ முன்னாடி claim பண்ணிட்டு இருந்த இல்லையா அது claim பண்ண முடியாது. and MLA MP சார் அவங்களுக்கு allowance deduction claim பண்ண ரைட் சார். சாப்டர் 6 ஒன்னு இல்லவே இல்லை சார் மறந்துரு சார். ஹலோ சார். ஆனா சில பல சாப்டர் 6 மட்டும் டிடக்ஷனா என்ன பண்ணிக்கலாம் கிளைம் பண்ணிக்கலாம். ஒன்னு 80JJ கிளைம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது 80CCD சப்செக்ஷன் 2 கிளைம் பண்ணிக்கலாம். 80CCH சப்செக்ஷன் 2 கிளைம் பண்ணிக்கலாம். 80LA கிளைம் பண்ணிக்கலாம். ரைட்டா. இன்கேஸ் நீ ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிமை விட்டு நீ டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமுக்குள்ள நுழையறதா இருந்தா பேக்லாக்ஸ் உனக்கு ஏதாவது இருக்குன்னா அதாவது அன்அப்சார்ப்ட் டெப்ரிசியேஷனோ brought forward பிசினஸ் லாஸோ இருந்தா அது எல்லாத்தையும் குப்பையில போட வேண்டியதா இருக்கும். அதை நாங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண அலோவ் பண்ண மாட்டோம். ரைட்டா. எனக்கு ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம் வேண்டாம் எனக்கு டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் போதும் நீ வர்றதா இருந்தா உனக்கு ஆல்டர்னேட் மினிமம் டாக்ஸ்ங்கிற கான்செப்டே அப்ளை. பட் இத்தனை நாள் ஆல்டர்னேட் மினிமம் டாக்ஸ் அப்ளை ஆகி உனக்கு ஏதாவது ஏஎம்டி கிரெடிட் இருக்குன்னா அது ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்தா போதும். இல்லைன்னா அந்த கிரெடிட்டை நீ மறக்க வேண்டியதா இருக்கும். Are you really with me? நாங்க டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்லயும் 87 ரிபேட் தர ரெடியா இருக்கும். Are you really with me? சார் எவ்வளோ ருபீஸ் ரிபேட் தருவோம்னா 100% ஆஃப் த என்ன பேயபிள் டாக்ஸ் பேயபிள் ஆர் ஸ்டாட்யூட்டரி லிமிட் ஆஃப் 25,000 அங்க 12,500 அதோட டபுள் நல்லா நினைச்சாத சார். இங்க 12,500 கிடையாது 25,000 whichever is lower whichever is. ஆனா அதுக்குமே நீ ரெசிடென்ட் இண்டிவிஜுவலா இருக்கணும். உன்னோட டோட்டல் இன்கம் எவ்வளவு எக்ஸீட் ஆக கூடாது 7 lakhs அங்க 5 lakhs இங்க. ஏன்னா அங்க அப் டு 2.5 lakhs நில்லா 2.5 lakhs to 5 lakhs அதனால தான் அங்க 5 lakhs வச்சிருக்கான். இங்க டோட்டல் இன்கம் அப் டு 7 lakhs பிகாஸ் அப் டு 3 lakhs வரைக்கும் நீ டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 3 lakhs to 7 lakhs சார் எவ்வளவு பர்சன்ட் 5%. அதனால தான் 7 lakhs லிமிட் வச்சிருக்கான். Are you really with me? For example, in case உன்னோட டோட்டல் இன்கம் 7 lakhs வர வேண்டியதுக்கு பதிலா 7,15,000 rupees வந்துச்சுன்னு வெச்சுக்கோ. ஹலோ சார். ஒருத்தங்களோட இன்கம் 7 lakhs இன்னொருத்தரோட இன்கம் 7,15,000 ஒத்துக்கிறியா? இந்த 7 lakhs வந்தவனுக்கு நயா பைசா டாக்ஸ் கட்ட வேண்டிய தலைவன் 87A ஃபுல் ரிபேட் எடுத்துட்டு ஜாலியா போயிடுவான். கரெக்டா. இன்னொருத்தனுக்கு ஒரு 10 ரூபாய் அதிகம் வர்றதுக்குள்ள இல்ல 1 ரூபாய் அதிகம் வர்றதுக்குள்ள 2 ரூபாய் அதிகம் வர்றதுக்குள்ள ஜீரோல என்ன ஆயிடும்னா டாக்ஸ் ஆயிடும். ஏன்னா 3 lakhsக்கு எனிவே டாக்ஸ் இல்லன்னு வெச்சுக்கோ. 3 lakhsக்கு மேல 7 lakhsக்கு 5% டாக்ஸ் கட்டணும். கரெக்டா. அது இல்லாம 7 lakhsக்கு மேல இருக்கிறதுக்கு 10% டாக்ஸ் கட்டணும். அப்போ அவன் என்ன கேட்கறான் இன்னொருத்தன் என்ன கேட்கறான் ஒரு ஃப்ரெண்ட் என்ன கேட்கறான்னா டேய் உனக்கு 7 lakh rupees இன்கம் இருக்கு நீ நயா பைசா என்ன கட்டல டாக்ஸ் கட்டல. எனக்கு ஒரு 10 ரூபாய் அதிகமா இருக்கு அதுக்குள்ள நான் இவ்வளவு டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்குன்னு கேட்கும்போது நியாயமா இல்ல. Are you really with me? Government said that நான் உனக்கு மார்ஜினல் ரிலீஃப் தரேன். என்ன தரேன்? முன்னாடி எல்லாம் மார்ஜினல் ரிலீஃப் வரும் சர்சார்ஜ்ல மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. கரெக்டா. இப்ப மார்ஜினல் ரிலீஃப் எதுலயும் தராங்க ரிபேட்லயும் தராங்க. சார் திஸ் இஸ் த சம்மரி ஆஃப் சர்சார்ஜ். சம்மரி ஆஃப் வாட்? சிச்சுவேஷன் நம்பர் 1 எல்லாரையும் சேர்த்துக்கோ. அதாவது அதர் இன்கத்தையும் சேர்த்துக்கோ ஸ்பெஷல் இன்கத்தையும் சேர்த்துக்கோ. உனக்கு டோட்டல் இன்கம் வருமா? அப்படி டோட்டல் இன்கம் வந்துச்சுன்னா அப் டு 50 lakhs வரைக்கும் நீ சர்சார்ஜ் கட்ட வேண்டிய என்ன இல்ல. உன்னோட டோட்டல் இன்கம் 50 lakhsக்கு மேல இருக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குன்னா நீ ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம்ல போ இல்ல டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல போ. எத்தனை பர்சன்ட் டாக்ஸ்? 10% டாக்ஸ். ரைட் சார். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் உன்னோட டோட்டல் இன்கம் யாரையும் சேர்த்து அதர் இன்கத்தையும் ஸ்பெஷல் இன்கத்தையும் சேர்த்து 1 கோடிக்கு மேல இருக்கு 2 கோடி வரை இருக்குன்னா எவ்வளவு பர்சன்டேஜ்? 15%. ரைட் சார்.
திஸ் இஸ் த டூ சர்க்கம்ஸ்டன்சஸ். உன்னோட டோட்டல் இன்கம் 2 கோடி வர வரைக்கும் தான் இருக்குன்னா இப்படி தான் நீ டீல் பண்ணும். கரெக்டா? இன்கேஸ் உன்னோட டோட்டல் இன்கம் 2 கோடிக்கு மேல இருக்குன்னா நீ என்ன பண்ணணும்னா சார் அதர் இன்கம் அண்ட் ஸ்பெஷல் இன்கத்தை பிரிச்சுக்கணும். கரெக்டா? பிரிச்சுட்டு யார அனலைஸ் பண்ணணும்னா அதர் இன்கத்தை மட்டும் அனலைஸ் பண்ணும். அந்த அதர் இன்கம் எத்தனை கோடிக்கு மேல இருக்கு? 2 கோடிக்கு மேல இருக்கு. ஆனா எத்தனை கோடிக்குள்ள இருக்கு? 5 கோடிக்குள்ள இருக்குன்னா எந்த ரூட்டா இருந்தாலும் எவ்வளவு பர்சன்ட் சர்சார்ஜ்? 25% சர்சார்ஜ். ஆனா அதர் இன்கம் 5 கோடிக்கு மேல இருக்குன்னா சார் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமா இருந்தா 25% போதும் சர்சார்ஜ். பிகாஸ் த மேக்ஸிமம் சர்சார்ஜ் அண்டர் த டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் இஸ் 25%. உயிரோடு இருக்கியா? ஆனா ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம்ல 37%. Are you really with me? சார் எனக்கு அதர் இன்கம் மட்டும் தனியா எவ்வளவு இல்ல, 2 கோடிக்கு மேல இல்ல. ஆனா அதர் இன்கமும் ஸ்பெஷல் இன்கமும் சேர்த்தா எத்தனை கோடிக்கு மேல வருது? 2 கோடிக்கு மேல வருதுன்னா மேக்ஸிமம் சர்சார்ஜ் வில் பி 15%. அப்ப சர்சார்ஜ்ல 2 ரூல் ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்னு சார் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமா இருந்தாலும் சரி இல்ல ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிமா இருந்தாலும் சரி ஸ்பெஷல் இன்கத்துக்கு மேக்ஸிமம் எவ்வளவு பர்சன்ட் சர்சார்ஜ்? 15% சர்சார்ஜ். உயிரோடு இருக்கியா? ரெண்டாவது டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல மேக்ஸிமம் எவ்வளவு பர்சன்ட் சர்சார்ஜ்? 25% சர்சார்ஜ். Are you really with me? ஆனா ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம்ல 25% கிடையாது. மேக்ஸிமம் லிமிட் 37% தான் மேக்ஸிமம் லிமிட். கம்ஃபர்டபிள்? இப்ப சர்சார்ஜோட ரேட் வந்து எவ்வளவு பர்சன்ட் எக்ஸீட் ஆக கூடாது? 15%. யாருக்கு? ஸ்பெஷல் இன்கம். அப்ப என்ன சார் சர்சார்ஜ் வரும் ஸ்பெஷல் இன்கத்துக்கு? ஐதர் 10% வரலாம் இல்ல 15% வரலாம். ஆஸ் அ சார் சம்டைம்ஸ் லாட்டரி இன்கம் இருக்கலாம் இல்ல அதர் கேஷுவல் இன்கம் இருக்கலாம். அவங்க கூட அதர் இன்கம் தான் சர்சார்ஜ் பர்பஸ்க்கு. கரெக்டா இல்லையா? அவங்களுக்கு கூட either 10% சர்சார்ஜ், 15% சர்சார்ஜ், 25% சர்சார்ஜ், 37% சர்சார்ஜ் as the. அப்படினா சர்சார்ஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் இன்கம்னா டிவிடெண்ட் இன்கம், சர்சார்ஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் இன்கம்னா கேபிட்டல் கெயின். இது ரெண்டு மட்டும் தான் சார். லாட்டரி இன்கம் டாக்ஸ் ரேட்டுக்கு தான் ஸ்பெஷல் இன்கமே தவிர சர்சார்ஜுக்கு ஸ்பெஷல் இன்கம் கிடையாது. உன்னால அப்ரிஷியேட் பண்ண முடியுதா சார்? அப்போ மார்ஜினல் ரிலீஃப் எப்படி சார் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க? இன் கேஸ் உன்னோட இன்கம் 50 lakhsக்கு மேல போச்சு, ஆனா 1 கோடிக்கு எவ்வளவு இருக்கு? கீழே இருக்கு. ஸ்டெப் நம்பர் 1ல எப்பவுமே இப்போ 51 lakhs இருக்குன்னா அந்த 51 lakhsக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணி 10% சர்சார்ஜ் போட்டுரு. அப்ரிஷியேட் பண்றியா? இன் கேஸ் உன்னோட டோட்டல் இன்கம் 50 lakhs தான் இருந்திருக்குன்னா நீ சர்சார்ஜே கட்ட வேண்டிய, அப்ப ஜஸ்ட் முன்னாடி இருக்கிற சர்சார்ஜ் ரேட் 0%. அப்ப நீ என்ன பண்ணா 50 lakhsக்கு மட்டும் என்ன கட்டிடு? டாக்ஸ் கட்டிடு பிளஸ் 0% சர்சார்ஜ் ஆட் பண்ணிடு. 50 lakhs விட எக்ஸ்ட்ராவா எவ்வளவு வருமானம் நீ சம்பாரிச்சியோ அது 100% ஆஃபர் பண்ணிடு. கரெக்டா? In case tax payable under the second step is less than the tax payable under the first step, and the difference any marginal relief claim பண்ணிக்கோ. ரைட்டா சார்? கேஸ் நம்பர் 2 சார், என்னோட இன்கம் 1 கோடி தாண்டிருச்சு சார், ஆனா 2 கோடி தாண்டல சார். ஹலோ சார், என்னோட இன்கம் 1 கோடி தாண்டிருச்சுன்னா 1 கோடி 1 லட்சம் ரூபாய் வந்திருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ 1 கோடி தான் எனக்கு என்ன வந்திருந்தா டோட்டல் இன்கம் வந்திருந்தா எவ்வளவுதான் நான் சர்சார்ஜ் பே பண்ணணும்? 10% தான் பே பண்ணணும். ஆனா 1 கோடி 1 லட்சம் வந்ததுனாலே 15%. அநியாயமா 5% நான் கட்டுறேன் அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த 1 கோடி 1 லட்சத்துக்கு டாக்ஸை கால்குலேட் பண்ணு பிளஸ் எத்தனை பர்சன்ட் சர்சார்ஜ் போட்டுரு? 15%. ஜஸ்ட் இமீடியட் சர்சார்ஜ் பர்சன்ட் எவ்வளோ? 10%. அப்படின்னா அந்த 1 கோடிக்கு மட்டும் டாக்ஸை கால்குலேட் பண்ணி அந்த 1 கோடிக்கு 10% சர்சார்ஜை போட்டு 1 கோடிக்கு மேல வந்த எக்ஸ்ட்ரா இன்கத்தை கவர்மெண்ட்டுக்கு தானமா கொடுத்துரு. ஒத்துக்கிற நீ? இன்கேஸ் இந்த 2வது வர்ற ஸ்டெப் 1வது வர்ற ஸ்டெப்பை விட கம்மியா இருக்குன்னா அந்த டிஃபரன்ஸ் நீ மார்ஜினல் ரிலீஃப் எடுத்துக்கோ. அப்ரிஷியேட் பண்றியா? தேர்ட் சிச்சுவேஷன் சார், என்னோட டோட்டல் இன்கம் எத்தனை கோடி தாண்டிருச்சு? 2 கோடி தாண்டிருச்சு, ஆனா எத்தனை கோடி தாண்டல? ஃபார் எக்ஸாம்பிள் 2 கோடி 1 லட்சம் ரூபாய் வந்திருக்கு சார். இப்போ என்னோட டோட்டல் இன்கம் வெறும் எத்தனை கோடியா இருந்திருந்தா? 2 கோடியா இருந்திருந்தா எத்தனை பர்சன்ட் சர்சார்ஜ் நான் கட்டியிருப்பேன்? 25% சர்சார்ஜ் நான் கட்டியிருப்பேனா இல்ல 15%? வெறும் 2 கோடியா இருந்திருந்தா 15%. ஆனா நான் எத்தனை கோடி தாண்டினதுனால 2 கோடி தாண்டினதுனால இப்ப நான் 25% சர்சார்ஜ் கட்ட வேண்டியதா இருக்கா? அநியாயமா 1 லட்சம் ரூபாய்க்கு 10% சர்சார்ஜ் நான் அதிகமா கட்டுறேன்னா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த 2 கோடி 1 லட்சத்துக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு 25% சர்சார்ஜ் போட்டுரு. கரெக்டா? தென் 2 கோடி 1 லட்சத்தை 2ஆ பிரிச்சு 2 கோடிக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணி 2 கோடிக்கான 15% சர்சார்ஜ் ஆட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா வாங்கின 1 லட்சம் ரூபாயை தானமா கொடுத்துரு. கரெக்டா?
அப்ப டாக்ஸ் பேயபிள் அண்டர் ஸ்டெப் நம்பர் 2 ஸ்டெப் நம்பர் 1 விட கம்மியா இருந்தா அந்த டிஃபரன்ஸ் நீ மார்ஜினல் ரிலீஃப்னு எடுத்துக்கோ. அப்ரிஷியேட் பண்ற நீ. சார் டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் எத்தனை crore சார்? 5 crore சார். 5 கோடிக்கு மேல தாண்டது சார். ஃபார் எக்ஸாம்பிள் 5 கோடி 1 லட்சம் ரூபான்னு இருக்கு சார். இது டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமா இருந்தா இம்ப்ளிகேஷனே கிடையாது. ஏன்னா 5 கோடி வரைக்குமே 25% தான், 5 கோடிக்கு மேலேயுமே 25% தான். அப்ரிஷியேட் பண்றியா? ஆனா ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிமா இருந்தா 5 கோடி வரைக்குமே 25%, 5 கோடிக்கு மேல 37%. கரெக்டா? அப்ப நான் அநியாயமா எத்தனை பர்சன்ட் சர்சார்ஜ் கட்டுறேன்? 37%. வெறும் அந்த எத்தனை லட்சத்தினால? அப்ப நான் அந்த டோட்டல் இன்கம் தட் இஸ் 5 கோடியே 1 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கால்குலேட் பண்ணிடு பிளஸ் 37% சர்சார்ஜ் கால்குலேட் பண்ணிடு. அப்ரிஷியேட் பண்றியா? இப்ப நான் 5 கோடியை பிரிச்சிரு 1 லட்சம் ரூபாய் பிரிச்சிரு 5 கோடி ரூபாய்க்கு என்ன கால்குலேட் பண்ணிடு? டாக்ஸ் கால்குலேட் பண்ணிடு. அந்த 5 கோடிக்கான எத்தனை பர்சன்ட் சர்சார்ஜ்? 25% சர்சார்ஜ் கால்குலேட் பண்ணிடு பிளஸ் எக்ஸ்ட்ரா 5 கோடியை விட நீ இன்கர் பண்ண 1 லட்சம் ரூபாய் தானமா கொடுத்துரு. அப்ரிஷியேட் பண்றியா? Then you will get relief under 1 - 2. That's it, man, with regard to the surcharge game. Comfortable? All this surcharge computation will be applicable for individual, HUF, AOP, BOI and AJP. Coming to the next set of people, firm, LLP and local authority. எந்த ரூட்ல வர்றேன்? டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல வர ஒண்ணுமே இல்ல. ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம் ரீகால் பண்ணலாமா? அங்க ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம்ல எத்தனை பர்சன்ட் இவங்க கிட்ட டாக்ஸ் கட்ட சொன்னாங்க? 30%. அதே 30% தான் இங்கேயும். ரைட்டா? அங்க அவங்களுக்கு சர்சார்ஜ் எவ்வளவு பர்சன்ட்? 12%. இங்கேயும் அதே 12% தான். If it exceeds how much crore? That means firm, LLP or local authority under the default tax regime is equal to optional tax regime. இது ரெண்டுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஹலோ சார். நெக்ஸ்ட் ஒன், வாட் சொசைட்டி? கோஆபரேட்டிவ் சொசைட்டி. சார் அங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டி கார்பரேஷனே இல்ல. கரெக்டா? 10,000 ரூபாய் வரைக்கும் இன்கம்னா 10%, 10,000 ரூபாய்க்கு மேல 20,000 ரூபாய் வரைக்கும் இன்கத்துக்கு 20%. கரெக்டா? 20,000 ரூபாய் மேல இருக்கிற இன்கத்துக்கு 30%. ரைட்டா? கோஆபரேட்டிவ் சொசைட்டியும் சீல தான் ஆரம்பிக்குது, கம்பெனியும் சீல தான் ஆரம்பிக்குது. அதனால ரெண்டு பேருக்கும் சர்சார்ஜ் சேமா இருக்கும் இல்லையா? எஸ் சார். எஸ் சார். கம்பெனியோட சர்சார்ஜ் எவ்வளவு பர்சன்ட்? 7%. ஏன் சார் கம்பெனியோட சர்சார்ஜ் 7%? COMPANY. கம்பெனி எத்தனை வார்த்தை? 7. அதனால தான் உங்களுக்கு எத்தனை பர்சன்ட்? 7%. அப் டு எத்தனை கோடி வரைக்கும்? 1 கோடிக்கு மேல 10 கோடி வரைக்கும். இன்கேஸ் 10 கோடி என்னாச்சுன்னா எக்ஸீட் ஆச்சுன்னா எவ்வளவு பர்சன்டேஜ்? சார் இவங்களுக்குமே மார்ஜினல் ரிலீஃப் கான்செப்ட் அப்ளிகபிள் சிமிலர் டு என்ன சார்? இண்டிவிஜுவல். ரைட்டா? இன்கேஸ் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி மேனுஃபேக்சரிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருந்தா, என்னவா இருந்தா? கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருந்தா அவங்களுக்கு ஒரு செக்ஷன் 115 BAE அப்படின்னு ஒன்று போட்டிருக்கான். Are you really with me? அதுல என்ன சொல்றான்னா, நீ 15% என்ன கட்டினா போதும்? டாக்ஸ் கட்டினா போதும். உனக்கு ரொம்ப கன்செஷனலா டாக்ஸ் கொடுத்துருக்கனா, அதனால நீ கட்டாயமா என்ன பண்ணணும்னா சர்சார்ஜ் அப்ளிகபிள். இந்த சர்சார்ஜுக்கு நாங்க மார்ஜினல் ரிலீஃப் தர. ஆனா நீ இன்கேஸ் 15% என்ன கட்டுற மாதிரி ஐடியா இருக்குன்னா, டாக்ஸ் கட்டுற மாதிரி ஐடியா இருக்குன்னா 10A டிடக்ஷன் கிளைம் பண்ணக்கூடாது, அடிஷனல் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணக்கூடாது, 33AB கிளைம் பண்ணக்கூடாது, கான்ட்ரிபியூஷன் அவுட் சைடர்ஸ் 35 கிளைம் பண்ணக்கூடாது, 35 CCC கிளைம் பண்ணக்கூடாது, சாப்டர் 6ங்கிற கான்செப்டே கிளைம் பண்ண கூடாது. ஆனா 80JJ மட்டும் கிளைம் பண்ணிக்கலாம், பிளஸ் 80LA கிளைம் பண்ணிக்கலாம். ரைட்டா? இந்த செக்ஷன்ல இருந்து உனக்கு ஏதாவது லாஸ் வருதுன்னா அதை செட் ஆஃபும் பண்ண விட மாட்டோம், கேரி ஃபார்வர்டும் பண்ண விட மாட்டோம். இன்கேஸ் டியூரிங் த இயர் நீ இதுல ஏதாவது கண்டிஷன் வயலேட் பண்றதா இருந்தா கட்டாயமா நீ வெளியே போ. இந்த ரூட்டை விட்டு நீ வெளியே போய் தான் ஆகணும். Are you really with me? சார் இப்ப கோஆபரேட்டிவ் சொசைட்டி சார், சார் நான் மேனுஃபேக்சரிங் கிடையாது சார், நான் அதர் தேன் மேனுஃபேக்சரிங் சார், நார்மல் சார் நான். ஆனா எனக்கு கன்செஷனல் டாக்ஸ் ரேட் வேணும்னு ஆசைப்படுறேன் சார். ஏன்னா 10%, 20%, 30% எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு சார். ஹலோ சார். அப்போ சார் உனக்கு 115 BAD அப்படின்னு ஒரு நாங்க கன்செஷனல் டாக்ஸ் ரேட் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? இன்கேஸ் உன்னால 115 பேல டிராவல் பண்ண முடியலனா சார் பேட்ல டிராவல் பண்ணிக்கோ. அப்ரிஷியேட் பண்ற நீ. எஸ் சார். எவ்வளவு பர்சன்ட் டாக்ஸ் கட்டிடு? 22% வித் ஃபிக்ஸட் சர்சார்ஜ் ஆஃப். உனக்கு மார்ஜினல் ரிலீஃப்ங்கிற கான்செப்டே நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எந்தெந்த டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாதோ அதெல்லாம் உங்களுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. ரைட்டா? அப்ப கோஆபரேட்டிவ் சொசைட்டியை ரெண்டா பிரிச்சுக்கோ. ஒன்னு மேனுஃபேக்சரிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதர் தேன் மேனுஃபேக்சரிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. உயிரோடு இருக்கியா? மேனுஃபேக்சரிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருந்தா 115 BAE எவ்வளவு பர்சன்டேஜ்? 15% with mandatory surcharge of 10%. That's it. Other than cooperative society இருந்தா full rate வேணுமா concessional rate வேணுமான்னு பாரு. full rate இருந்தா 10%, 20%, 30% as the case may be. உயிரோடு இருக்கியா? concessional rate வேணா bad route டிராவல் பண்ணு 22% with a fixed surcharge of. அவ்வளவுதான் சார். கம்பெனிக்கு வா சார். நீ என்ன கம்பெனியா இருக்கலாம், என்ன கம்பெனியா இருக்கலாம், டொமஸ்டிக் கம்பெனியா இருக்கலாம், ஃபாரின் கம்பெனியா இருக்கலாம். அப்ரிஷியேட் பண்றியா?
நீ டொமஸ்டிக் கம்பெனியா இருந்தா சோட்டாவாலா இருக்கலாம், படாவாலாவா இருக்கலாம். அருள் வித் மீ. சோட்டாவாலாவா இருந்தா 25%, படாவாலாவா இருந்தா சார் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியே மேனுஃபேக்சரிங்ல என்கேஜ் பண்ணும்போது ஒரு கம்பெனியா இருக்கறா மேனுஃபேக்சரிங்ல என்கேஜ் பண்ணக்கூடாதா? அருள் வித் மீ. நீ கம்பெனியா இருக்கிற நீ மேனுஃபேக்சரிங்ல என்கேஜ் பண்ணி புது கம்பெனி நீ செட்டப் பண்றேனா அருள் வித் மீ அப்படின்னா உன்னை நாங்கள் பேபின்னு கூப்பிடுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஏன்னா நீ ஒரு குழந்தை இப்பதான் வந்திருக்க. அருள் வித் மீ யூ ஆர் அ நியூ கம்பெனி. அப்படி நியூ கம்பெனியா இருந்தா நீ மேனுஃபேக்சரிங் இருக்கிறதுனால எவ்வளவு பர்சன்டேஜ்? அப்ப மேனுஃபேக்சரிங் சார் கோஆபரேட்டிவ் சொசைட்டி மேனுஃபேக்சரிங் இருந்தாலும் சரி, கம்பெனி மேனுஃபேக்சரிங் இருந்தாலும் சரி, எவ்வளவு பர்சன்டேஜ்? 15%. நீ கேட்கிற சார் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கெல்லாம் நீங்க கன்செஷனல் டாக்ஸ் ரேட் கொடுத்துருக்கீங்க பேட் பசங்களுக்கு. சார் நான் கம்பெனி சார், எனக்கு என்ன இல்லையா கன்செஷனல் டாக்ஸ் ரேட் இல்லையா? சார் நீ பேட் முழிக்காத, இந்த உனக்கும் என்ன இருக்கு கன்செஷனல் டாக்ஸ் ரேட் இருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ்? 22%. அப்ப கோஆபரேட்டிவ் சொசைட்டி கன்செஷனல் டாக்ஸ் ரேட் 22%. சார் கம்பெனி கன்செஷனல் டாக்ஸ் ரேட் 22%. ஆனா அவங்க கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கம்பெனி கேன் ஆப்ட் ஃபார் நீ ஐதர் பே 115 BAA பே கன்செஷனல் டாக்ஸ் ரேட் ஆஃப் 22%. இல்லனா பேபி தட் இஸ் என்ன சார் மேனுஃபேக்சரிங் புதுசா ஒன்னு மேனுஃபேக்சர் பண்ணிருக்க நீ கரெக்டா இல்லையா? எஸ் சார் பேபியை மேனுஃபேக்சர் பண்ணலடா. நான் என்ன சொல்றேன்னா பேபி சார் 15% சப்ஜெக்ட் டு த கண்டிஷன். நீ 115 பேலையோ இல்ல 115 பேபிலையோ டிராவல் பண்றதா இருந்தா இந்த எந்த செக்ஷன் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. 10A டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது, அடிஷனல் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது, 33AB கிளைம் பண்ண முடியாது சார். கான்ட்ரிபியூஷன் அவுட்சைடர்ஸ் 35 ல கிளைம் பண்ண முடியாது, 35AD 35CCC 35CCD கிளைம் பண்ண முடியாது. சாப்டர் 6 மறந்துரு எக்ஸப்ட் 80JJ and 80LA and 80M இதுல மட்டும் உங்களுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அருள் ரிலீவ் வித் மீ. எஸ் சார். சார் எனக்கு செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார் டிடக்ஷன் இன் கேஸ் நீ வந்து 115 BALயோ இல்ல 115 பேபிலையோ டிராவல் பண்றதா இருந்தா உனக்கு ஏதாவது brought forward பிசினஸ் லாஸோ இல்ல brought forward unabsorbed depreciation இருந்துச்சுனா மறந்துரு. அருள் ரிலீவ் வித் மீ. சார் அப்ப எனக்கு என்ன சார் சர்சார்ஜ்? உனக்கு என்ன நார்மல் கம்பெனிக்கு என்ன சர்சார்ஜோ அதே சர்சார்ஜ் தான். தட் மீன்ஸ் 7% இல்ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 12%. இதே சர்சார்ஜ் தான் ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம்லயும் இருக்கு. ஆனா நீ வந்து பே இல்ல பேபியா இருந்தேனா சர்சார்ஜ் ஃபிக்ஸர் ஆஃப் எவ்வளவு பர்சன்டேஜ்? 10%. அதுக்கெல்லாம் நீ மார்ஜினல் லீவ் கேட்க கூடாது. கரெக்டா? தட்ஸ் இட் சார். இதான் சார் கதை ஆஃப் த டொமஸ்டிக் கம்பெனி. இதே என்ன கம்பெனியா இருந்தா ஃபாரின் கம்பெனியா இருந்தா சார் அந்த ஃபாரின் கம்பெனிக்கு எங்கிருந்து இன்கம் வருதுன்னு பாரு. நார்மல் இன்கமா ஸ்பெஷல் இன்கமா? அந்த ஸ்பெஷல் இன்கம் தான் ஃபீஸ் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் சர்வீசஸ் ஆர் ராயல்டி. எவ்வளவு பர்சன்டேஜ்? 50% டாக்ஸ் கட்டி செத்து போயிடு. ஐ டோன்ட் வித் மீ. ஆனா நார்மல் இன்கம் அதாவது அதர் தேன் ராயல்டி ஆர் ஃபீஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் சர்வீஸா இருந்தா 35%. ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம் நம்ம 40% வாங்கினோமா, இங்க எவ்வளவு பர்சன்டேஜ்? 35%. ஓகே சார். ஃபாரின் கம்பெனிக்கு எவ்வளவு சார் சர்சார்ஜ்? அங்க இருக்கிற அதே சர்சார்ஜ் தான் 2% or 5% as the இவங்களுக்கு மார்ஜினல் லீவ் கிளைம் பண்ண முடியுமா? கட்டாயமா கிளைம் பண்ண முடியும் சார். அருள் வித் மீ சார். இவங்க ஃபாரின் கம்பெனியா இருந்தா கூட இவங்களுக்கு 112லயோ 112Aலயோ 111லயோ இன்கம் வந்துச்சுன்னா இந்த செக்ஷன்ல என்ன ரேட் சொல்லியிருக்காங்களோ அந்த ரேட்ல டாக்ஸ் கட்டினா போதுமே தவிர 35% இல்ல 50% டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அருள் வித் மீ. இப்போ உங்களுக்கு சார் சம் அதர் ஸ்பெஷல் ரேட் கொடுக்குறாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் வின்னிங் ஃப்ரம் லாட்டரி, கிராஸ்வேர்ட் பசில் சார், கார்ட் கேம்ஸ், திஸ் வில் பி டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸா சார். இதுக்கு 30% நீ டாக்ஸ் கட்டணும். பிகாஸ் திஸ் இஸ் கேஷுவல் இன்கமா. கேஷுவல் இன்கம் எல்லாருக்கும் வருமா இல்ல பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வருமா? பாக்கியம். அதான் சார் 115 BB. 115 என்னது? BB. அது படா பாக்கியா. கரெக்டா இல்லையா? பாக்யா படா பாக்யா. அருள் ரிலீவ் வித் மீ. இனியா கல்யாணம் ஆயிடுச்சு சார். 115 BBE டீம்டு இன்கம் அண்டர் செக்ஷன் 68 to 69D. சார் உனக்கு அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம் இருக்குன்னா நீ மறைச்சு வச்சிருக்க, ஒளிச்சு வச்சிருக்க எதை? இன்கத்தை. சார் கவர்மெண்ட் நாளைக்கு கண்டுபிடிக்கிறான் பிளாக் மணி நீ டீல் பண்ற. பிளாக் காஃபி இல்ல பிளாக் மணி சார். பிளாக் மணி நீ டீல் பண்றேன்னா 100 ரூபாய் கவர்மெண்ட் நாளைக்கு உன் வீட்டுல இருந்து கண்டுபிடிச்சானா 60 ரூபாய் நீ என்னவா கொடுக்கணும்னா டாக்ஸா கொடுக்கும். சர்சார்ஜ் அட் த ரேட் ஆஃப் 25%. ஏன்னா ஹையர் ரேட் அண்டர் த டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் 25%. 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். எஃபெக்டிவ் ரேட் 78%. அப்ரிஷியேட் பண்ற. அப்ப 100 ரூபாய் நீ திருடுனேனா 78 ரூபாய் கவர்மெண்ட் டாக்ஸா கட்டி ரிமைனிங் அவங்களா ஏதா இருந்தா பார்த்து கொடுப்பாங்க. அப்ரிஷியேட் பண்ற. எஸ் சார். சார் இந்த இதுக்கு வேற ஏதாவது லாஸ் செட் ஆஃப் பண்ணலாமா சார்? முடியாது சார். அருள் வித் மீ. நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா சார்? முடியாது சார். இங்க இன்கம் மட்டும் தான் சார் வரணும். அருள் வித் மீ. நெக்ஸ்ட் ஒன் சார் ஆன்லைன் கேம். இப்போ நீ ரம்மி சர்க்கிள் விளையாடுற சார், இல்லைனா ட்ரீம் 11 விளையாடுற சார். எப்படி IPL அவங்களோ பிளேயர்ஸோ விளையாடுறது இல்லை, நீயாவது விளையாடு சார். அப்போ என்ன விஷயம்னா 115 BBJல நீ இன்கம் ஏர்ன் பண்றேன்னா 30% ஆன்லைன் கேமுக்கு நீ என்ன கட்டணும்னா டாக்ஸ் கட்டணும். லாட்டரி எடுத்தாலும் 30% சார். நீ வந்து ட்ரீம் 11 விளையாடி காசு வந்தாலும் என்ன பர்சன்டேஜ்? 30%. அருள் ரிலீவ் வித் மீ.
These are the major tax rate applicable amendments for our coming May examination. I hope that you are feeling so much comfortable with the tax rate. Hello, sir. Revise it very properly. Important, very important, very, very important. I am with you, sir, from your heart. Anybody is there? Where is a grand clap?